ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் 3 உருவங்களில் நீ எதை தொட்டிருந்தாலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். அது மட்டுமல்ல, என்னுடைய உருவத்தை தொட்ட இந்த நொடி முதலே உனக்கு ராஜயோகமான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையும் இந்த சாயப்பா கொடுத்திடுவேன் என் செங்கமே. எப்போதும் எல்லா விஷயங்களையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உனக்குள்ள மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே. என்ன நடந்தாலும் ஏன் இப்படி நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் என் 3 உருவங்களில் உன்னை தொட சொன்னேன். நீ அளவுக்கு மீறி மற்றவங்க மீது அதிகமாக நம்பிக்கை வச்சாலும் சரி, அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உன் வாழ்க்கையில் பல அவமரியாதைகளை கொடுத்து விடும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை காக்கும் ஆத்மாவாக, உன்னை காக்கும் புண்ணியமாக, தர்மமாக இந்த சாயப்பா இருப்பேன். எப்போதும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மமும் புண்ணியமும் நீ செய்யும் போது இக்கட்டான சூழ்நிலையில் அதுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவேன் செல்லவே. நீ எப்போதும் வலிமையான தைரியமான தெம்பான ஆளாக இருக்கணும்னா தனியாக போராட கற்றுக்கோ. போ முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடிய விஷயங்களையும் தரக்குறைவாக பேசக்கூடிய மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. அழகான வாழ்க்கைக்கு அடிப்படை நீயாகவே இருப்பதுதான். எப்போதும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னுடைய இயல்பை மறைத்து வாழாதே. இன்றைய காலகட்டத்தில் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். அடுத்தவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்தா இந்த உலகம் நல்லவன்னு பாராட்டும். அவங்கவுங்களாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டா இந்த உலகம் கெட்டவன்னு சொல்லும். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு நீ அடுத்தவர்கள் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகம் எப்போவுமே முகத்துக்கு முன்னால் சிரிச்சுக்கிட்டும் முதுகுக்கு பின்னால் திட்டிக்கிட்டும் வெறுத்தும் பேசுபவர்களை தான் நல்லவன்னு நம்புது. உண்மையாகவே வாழக்கூடிய உன்னையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உன்னையும் இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக நம்பாது என் செல்லமே. நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை முதலில் உணர்ந்துகள். அமைதியாக நீ வாழும்போது ஆர்ப்பரிக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் பல விஷயங்கள் உனக்கு புரிய வரும். எப்போதுமே காசு பணம் இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்றது கிடையாது. பணக்காரவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதும் கிடையாது, ஏழைகள் அழுதுகிட்டே இருப்பதும் கிடையாது. சந்தோஷங்கிறது நீ வாழும் விதத்தில் தான் இருக்குதே தவிர உன் கைகளில் இருக்கும் பணத்தில் இல்லை என் செல்லமே. உன் கண்ணீரை கடந்து, உன்னுடைய கோபத்தை கடந்து, உன்னுடைய கவனமும் உன்னுடைய மௌனமும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா எல்லா அவமானங்களையும் கடந்து உன்னால் ஜெயிக்க முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படவே வேணாம். மாற்றங்கள்ங்கிற ஒன்று தான் இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். நீ அடுத்தவங்களுக்காக எதை செய்கிறதா இருந்தாலும் அதை முழு மனசோடு செய்யணுமே தவிர ஐயோ செய்யணுமான்னு யோசிச்சுக்கிட்டு அரைகுறை மனசோடு செய்கிறதோ அடுத்தவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டு செய்வதோ வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை உனக்காக உன் மன நிறைவுக்காக செய்ய பழகு. ஊசி தங்கத்திலேயே செஞ்சாலும் அதை எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது தானே. அதே போலதான் சில நெருக்கமான உறவுகள் குத்தி காயப்படுத்தும் ஊசிகளைப் போல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் பிறகும் அவர்களை உன் கூட வச்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நான் ராஜயோகத்தை உண்டாக்கி நீயே நம்ப முடியாத அளவுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். எப்போதும் வாழ்க்கையில் அதிகமாக திட்டமிடாதே. அதை நான் சரியாக பண்ண போகிறேன், இதை நான் சிறப்பாக பண்ண போகிறேன்னு ரொம்ப திட்டம் போட்டு வாழ்க்கையை வாழ்வதை விட திட்டமிடாமல் நடப்பது தான் நல்லபடியாக இருக்கும்னு வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லவே. பெரும்பாலும் நீ நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா வாழ்க்கையின் அற்புதமான பல விஷயங்கள் திட்டமிடாமல் யதார்த்தமாக திடீர்னு நடந்தவையாகவே இருக்கும். இந்த சாயப்பாவிடம் வந்து
நீ அழுது புலம்பியதையும் கவலைப்பட்டதையும் வருத்தப்பட்டதையும் அனைத்தையும் கேட்டதானே இப்போது உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உனக்குள்ள மனசக்தியை அதிகரிக்க வேண்டும். இத்தனை நாளா கஷ்டப்பட்ட உனக்கு இப்போது வெற்றிகளை தரப்போறேன். இனி எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நேர்மறை எண்ணத்தோடு வாழ தயாராகு. எல்லாத்தையுமே எனக்கு தான் நான் எனது எனக்கானதுன்ற அந்த எண்ணங்களை உதறினாலே உன்னால் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ முடியும். உன் எண்ணங்களை எல்லாம் அழித்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். எண்ணங்களினா உன் எதிர்மறையான எண்ணங்களைத்தான் சொல்கிறேன். உன் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி தர்றேன். வாழ்க்கையில நீ எந்த அடிமட்டத்திலிருந்து வந்தன்றதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு பணம் உன் கையில் இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போகக்கூடிய நிலையற்ற விஷயமாகவே பணம் இருக்கு. ஆனால் நல்ல மனசும் குணமும் எப்போதும் நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும். அதனால எப்போதும் நல்ல மனசோட இரு. தேவையில்லாம எல்லார்கிட்டையும் போய் சண்டை போடாம வாக்குவாதம் செய்யாம கலந்துரையாடுவதே நல்லது என்பதை புரிந்துகொள். வாக்குவாதம் செய்யும் போது பேசுறவங்க 2 பேருக்குள்ள யாரு சரின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா கலந்து உரையாடும் போதுதான் எந்த விஷயம் சரின்னு யோசிப்பாங்க. யாரு சரின்றது முக்கியம் இல்லை, யாருடைய வார்த்தைகள் சரி, எந்த விஷயம் சரின்றத யோசிச்சு புரிந்து நடந்து கொள்ள பழகு. துரோகம் செய்தவர்களும் தவறு செய்தவர்களும் சாதனை படைத்தவர்கள் போல தலை நிமிர்ந்து இந்த வாழும் உலகத்துல பாதிக்கப்பட்ட நீ மட்டும் எதற்காகவும் தலை குனிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காலம் நிச்சயம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். கர்மா அதற்கான பாடத்தை புகட்டும். நீ எப்போதும் சந்தோஷமாக இரு. சில பேருக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன்னை கடவுள்னு சொல்லி உன் காலில் விழுந்து கிடப்பாங்க. காரியம் முடிஞ்ச பிறகு சற்றும் யோசிக்காம மனிதாபிமானமே இல்லாம உன்னை மேலிருந்து தூக்கி எறியவும் கூட தயங்க மாட்டாங்க என் செல்லவே. நல்ல குடும்பம்னா யாரு தெரியுமா? அவரை திருத்தவே முடியாதுன்னு உணர்ந்த மனைவியும் இவகிட்ட பேசவே முடியாதுன்னு புரிந்த கணவனும் சேர்ந்து வாழ்வதுதான் நல்ல குடும்பத்துக்கான அடையாளம். எல்லா குடும்பத்திலையும் இப்போ இப்படிதானே போய்கிட்டு இருக்கு. கணவர்களை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல என்ன தோணுதோ அதுதான் சரின்னு நினைப்பாங்க. பெண்கள் எப்போதும் தான் மனசுல நினைக்கிறது தான் நல்ல விஷயம், இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. 2 பேரும் இப்படி ஒரே விஷயத்தை மாற்றி யோசிக்கும் போது அங்க பிரச்சனை வராமலா இருக்கும். மனிதர்கள் தான் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில உன்னை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழ்ந்து காட்டிடணும் என் செல்லவே. நீ எப்பவும் சிரிக்க மட்டும் தயாராரு. உன்னை அழுக வைக்க வேண்டிய வேலையெல்லாம் உன்னை சுற்றி இருக்க பல பேர் பார்த்துக்குவாங்க. என்ன நடந்தாலும் கண் கலங்காம கவலைப்படாம சிரிக்கணுன்ற விஷயத்தை மட்டும் நீ கவனமாக செய்தால் போதும். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளவே வேண்டாம். நிச்சயமாக இந்த நல்ல நாளிலேயே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில ராஜயோகத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்துருவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இரு. பிரச்சனையை உருவாக்கியவர்கள் மூலமாகவே அதற்கான தீர்வையும் நான் உனக்கு காட்டுவேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும் என்று